அமித்ஷா கல்லூரியில் படிக்கும்போது ஒரு மாணவர் தேர்தல் நடக்கிறது. அந்த மாணவர் தேர்தலில் அமித்ஷா போட்டியிடுறார் என்று நினைவு, அல்லது அமித்ஷா ஆதரவு பெற்ற வேட்பாளர் போட்டியிடுகிறார். பெண்கள் எல்லாம் அமித்ஷாவுக்கு எதிராக போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். ஆண்கள் அமித்ஷா தரப்புக்கு ஆதரவாக இருக்கிறது. தேர்தல் நடக்கிற அன்னைக்கு, எலெக்ஷன் அன்னைக்கு பயங்கரமான கலாட்டா நடக்க போகுதுன்ட்டு இந்த பொம்பளை பிள்ளைங்க வீட்டுக்கெலாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. இந்த பொம்பளை பிள்ளைங்க ஓட்டு போடவே வரல, ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க. இதை ராஜ்தீப் தனது நூலில் குறிப்பிட்டு விட்டு, இந்த அமித்ஷா தான் இந்தியாவில் பஞ்சாயத்து தேர்தலிலிருந்து பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் பார்த்துக் கொள்கிறார், அதனால்தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுகிறார்கள். ராஜ்தீப்புக்கும் பிஜேபி மீண்டும் மீண்டும் வெற்றி பெறுவது ஓப்பானதாக இல்லை என்றாலும், பொதுவாக ராஜ்தீப் பிஜேபிக்கு எதிரான மனநிலை கொண்டவர். ஆனாலும் அவர் இவர்களது உழைப்பையும் தேர்தலை எவ்வளோ சீரியஸாக இவங்க எடுத்துக்கிறாங்கன்றதையும் பார்த்து காங்கிரஸ் கட்சி கற்றுக்கணும். தேர்தலுக்கு 6 மாதம் முன்னாடி தூங்கி எழுந்துட்டு போனீங்கன்னா ஜெயிக்க முடியாதுங்க அப்படின்ட்டு 2-3 நூல்களிலுமே அமித்ஷாவோட அந்த தேர்தல் வேலைகள் தொடர்பாக அவருடைய உழைப்பை ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். இதான் அமித்ஷா, ரைட்டா?